இன்றைக்கி மார்னிங் வந்து கேபிட்டல் என்னுடைய டேன் அக்கௌண்ட்டில் 30,950 கிட்ட ஒரு லாட் ட்ரேட் பண்ணுறதுக்காக நான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். லாஸ்ட் வீக் தான் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணேன். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இன்றைக்கி ஒரு 2 லாட்ஸ் கிட்ட ட்ரேட் பண்ணுற அளவுக்கு கேபிட்டல் இருந்தது. ஸோ இன்றைக்கி மட்டுமே 33,507 ருபீஸ் அப்படிங்கிறது ப்ராஃபிட்டாக ஒரு 108% புக் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ ஒரு சிலர் கேட்குறீங்க, ஏன் ஒரு லாட்டை மட்டும் ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்ட்டு. ஆக்சுவலி இது ஜஸ்ட் ஒரு ரெஃபரன்ஸ்க்காக கோர்ஸ் ஜாயின் பண்ணவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்காக நான் இந்த டேன் அக்கௌண்ட் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். என்னோடய பர்சனல் அக்கௌண்ட் நான் வந்து 5 years ஒரு அப்ஸ்டாக்கில் வந்து நான் ட்ரேட் பண்ணுவேன். ஓகேவா? ஸோ இதில் ஒரு லாட்டில் இருந்து ஸ்டார்ட் பண்ணி கூட நம்மளால் கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராஃபிட்ஸ் ஏர்ன் பண்ணி கன்சிஸ்டண்ட்டாக நம்மளால் ஒரு லெவலுக்கு கொண்டு போக முடியும் அப்படிங்கிறத காட்டுறதுக்காக மட்டும்தான் ஒரு லாட்டில் இருந்து ஸ்டார்ட் பண்ணி டேன் அக்கௌண்ட்டில் கொண்டு வந்துட்டுருக்குறேன். ஓகேவா? சரி, இன்றைக்கி மார்க்கெட் நம்மளுக்கு எந்த மாதிரியான ஒரு மூமெண்ட் கொடுத்துச்சு அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு சார்ட்ஸ் போய்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு நிஃப்டி இன்றைக்கி நம்மளுக்கு பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஒரு கேப் அப் ஓப்பனிங் அப்படிங்கிறத மார்க்கெட்டில் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ நம்ம வந்து நேற்று பார்த்துருந்தோம் எக்ஸாக்டாக இந்த இடத்துல டார்கெட் லெவலை சின்னதாக இன்கம்ப்ளீட்டாக விட்டுட்டு போகிறாங்கன்ட்டு. ஸோ இன்றைக்கி இந்த லெவலுக்கும் மேலே ஒரு 25,900 கிட்ட எக்ஸாக்டாக ஓப்பனிங் கொடுத்து ஒரு டவுன் ட்ரெண்ட். இந்த டவுன் ட்ரெண்டில் ஒரு சின்னதாக ப்ராஃபிட்ஸ் கேப்சர் பண்ணோம். அதுக்கப்புறமா பார்க்கும்போது எவ்வளோக்குள்ளே ஒரு கால் ஆப்ஷன்ஸில் ப்ராஃபிட் கேப்சர் பண்ணோன்னு பார்த்தீங்க அப்படின்னா, கால் ஆப்ஷன்ஸில் ஆல்மோஸ்ட் எனக்கு நான் வந்து லாஸில் தான் புக் பண்ணிவிட்டு வெளியே வந்தேன். ஏன் அப்படின்னா, நான் வந்து என்ட்ரி எடுத்தது ஒரு டைமில், அந்த டைமில் பார்க்கும்போது என்ட்ரி எடுத்த டைம் அண்ட் எக்ஸிட் ஆன டைம் அப்படின்னு பார்க்கும்போது செல்லிங் என்ட்ரி தான் மார்க்கெட்டில் வந்து ட்ரிகர் ஆச்சு. ஓகேவா? ஸோ அதனால் எடுத்த கால் ஆப்ஷனை லாஸில் தான் க்ளோஸ் பண்ணேன். க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு புட் ஆப்ஷன், அதில் ஒரு நல்ல ப்ராஃபிட் அண்ட் அகெயின் ஒரு இன்க்ரீஸிங் ட்ரெண்டுக்கு மார்க்கெட் இப்போ கரண்ட்டாக லாஸ்ட்டாக ஒரு சின்ன இன்க்ரீஸிங் ட்ரெண்ட் கொடுத்தாங்க. கரெக்டாக இந்த இன்க்ரீஸிங் ட்ரெண்ட்லேயும் ஒரு சின்னதாக ப்ராஃபிட்ஸ் அப்படிங்கிறத வந்து கேப்சர் பண்ணேன். ஸோ ஓவராலாக பார்க்கும்போது இன்றைக்கி ஒரே நாள் எக்ஸ்பைரி டேயில் மட்டுமே 30,000 கிட்ட அமௌண்ட் இருந்தது. அதை வச்சு 33,000 கிட்ட ஆல்மோஸ்ட் 108% ப்ராஃபிட்ஸ் அப்படிங்கிறத வந்து மேக் பண்ணியிருக்கோம். இதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஏதோ ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டு அந்த விஷயத்தை கரெக்டாக கன்சிஸ்டண்ட்டாக ஃபாலோ பண்ணுறதுனால ரிசல்ட் நம்மளுக்கு கண்டிப்பாக வரும். ஒரு ட்ரேட் லாஸ் ஆனால் கூட அடுத்த ட்ரேடில் அதை ரெக்கவர் பண்ணக்கூடிய சான்சஸையும் மார்க்கெட் வந்து கண்டிப்பாக கொடுக்கும். ஓகேவா? ஸோ மார்னிங் வந்து கரெக்டாக டிக்ரீஸிங் ட்ரெண்டையும் ப்ரெடிக்ட் பண்ணோம். அடுத்து இந்த இடத்துல மார்க்கெட் வந்து புல்லிஷாக இருக்குது அப்படிங்கிறதையும் கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ணோம். அடுத்து இந்த இடத்துல செல்லிங் ப்ரெஷர் வந்துடுச்சு அப்படிங்கிறதையும் ப்ரெடிக்ட் பண்ணிவிட்டு இயர்லியராகவே என்ட்ரிஸ் எடுக்கிறதுனால தான் ப்ராஃபிட்ஸ் அப்படிங்கிறது வந்து அதிகமாக வந்துட்டுருக்குது.